ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி பேசியிருப்போம். அடுத்து அந்த நர்சிங் காலேஜஸ் படிக்கிறதுக்கு பெஸ்ட் காலேஜஸ்லாம் என்னவா இருக்கு, பிசியோதெரபி படிக்கிறதுக்கு என்ன பெஸ்ட் காலேஜஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே படிக்கிறதுக்கு என்னென்ன பெஸ்ட் காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்ல மேக் பண்ணியிருப்போம். அடுத்ததான் பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன டவுட் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லைங்க இந்த காலேஜ்ல போலான்னு இருக்கேன், அதாவது நான் அமிர்தால சேரலான்னு இருக்கேன், இல்ல வந்து விஐடில சேரலான் இருக்கேன், இல்ல ஒரு ராஜலட்சுமி காலேஜ்ல சேரலான் இருக்கேன். சோ அப்படி போகும்போது எப்படி அட்மிஷன்ஸ் நடக்கும்? இப்ப அமிர்தான் எடுத்துட்டோம்னா ஏ எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சோ இதே ராஜலட்சுமி காலேஜ்ல சேரணும் அப்படின்னு நினைச்சோம்னா கவுன்சிலிங்ல போற மாதிரி இருக்கும். சோ அந்த கவுன்சிலிங்ல போகணும்னா எனக்கு என்ன கட் ஆஃப்ல இருந்து அந்த காலேஜ்ல போகணும் அப்படின்னு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். சோ அதனாலதான் இப்ப எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே என்ன சீரீஸ்ல வருது அப்படின்னு பார்த்தா கட் ஆஃப் சீரீஸ்ல வருது. ஒரு காலேஜுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன கட் ஆஃப் வேணும், அதாவது நீங்க என்ன கம்யூனிட்டில இருந்தா என்ன கட் ஆஃப் வேணும் அப்படி பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதா இப்ப வரப்போற வீடியோஸ்லாம். சோ மறக்காம நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல செக் பண்ணி பாருங்க. இப்ப வரப்போற கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோஸ் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. நாங்க வீடியோ போலாம். இந்த வீடியோல நம்ம என்ன காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ் தான். சோ பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க அப்படி பத்தி பார்க்க போறோம். அதுபடி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2611. ஸோ மறக்காம இந்த கவுன்சிலிங் கோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கவுன்சிலிங் சூஸ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதாவது ஏஐடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 166.5ல, பிசிக்கு 149ல, பிசிஎம்க்கு 163ல, எம்பிசிக்கு 153.5ல, எஸ்சிக்கு 118.5ல, எஸ்சிஏக்கு 143 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 121.5ல, பிசிக்கு 90.5ல, எம்பிசிக்கு 89.5ல, எஸ்சிக்கு 96.5 உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்தது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 108 கட் ஆஃப்ல, அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 97 கட் ஆஃப்ல, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 100.5 கட் ஆஃப்ல, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 85.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎம்எல், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லயே ஏஎம்எல் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 146 கட் ஆஃப்ல, பிசி கேட்டகரியில 126.5 கட் ஆஃப்ல, பிசிஎம்ல 129 கட் ஆஃப்ல, எம்பிசில 139.5 கட் ஆஃப்ல, எஸ்சிக்கு 84.5 கட் ஆஃப்ல, எஸ்சிக்கு 127 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த கோர்சஸ்க்கான கட் ஆஃப் எல்லாமே இங்க இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. நீங்க ஃபுல்லா கவர் பண்ணும் அப்படிங்கிறப்ப வீடியோவோட டூரேஷன் ரொம்ப அதிகமா போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 150.5 உள்ள போயிருக்காங்க, பிசிக்கு 135 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க, பிசிஎம்க்கு 99.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க, எம்பிசிக்கு 133 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க, எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 97 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க, எஸ்சிஏக்கு 97.5 கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க, எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா யாரும் சூஸ் பண்ணல. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் இருக்கு, இசிஐ கோர்ஸ் இருக்கு. இசிஐ கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு 144.5 உள்ள போயிருக்காங்க, பிசிக்கு 87.5 உள்ள போயிருக்காங்க, பிசிஎம்க்கு 113.5 உள்ள போயிருக்காங்க, எம்பிசிக்கு 120.5 உள்ள போயிருக்காங்க, எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 82.0 உள்ள போயிருக்காங்க, எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 82.5 உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த ட்ரிபிள் கோர்ஸ் இருக்கு, ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு, பாராமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லா கோர்சஸுமே இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்க்கு என்ன கட் ஆஃப் உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத ஸ்கிரீன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ்ல ஒரு அட்மிஷன்ஸ் பத்தின டவுட்டா இருந்தாலுமே சரி, இல்ல எனக்கு இந்த காலேஜ்ல சீட்ஸ் வேணும், ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்கறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸா இருப்பீங்க. ஸோ பக்கத்து வீட்டில் யாராவது 12th படிக்கிற பசங்க இருப்பாங்க, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.